வணக்கம். 1972 வெளியான குறத்தி மகன். அந்த காலகட்டத்துல மிகவும் வித்தியாசமான படம், எல்லாராலும் விரும்பப்பட்ட படம். பெத்ததுக்கும் கூலி கிடையாது, அதுக்காக நான் செத்ததுக்கும் கூலி கிடையாது. அப்படி ஒரு கதையே அந்த சூழ்நிலைக்கு வந்ததே இல்லை. யாரும் தொடாத ஒரு கதையை தொற்றிருந்தார் கதையாசிரியர் கலைஞானம் அவர்கள். இந்த படத்தை இயக்குனவர் KS பாலகிருஷ்ணன், மிகப்பெரிய ஒரு இயக்குனர். இந்த படத்தை பத்தி அங்கங்கே கிடைத்த பரவி கிடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்களை ஒன்று திரட்டி இந்த காணொலியில நாம அதை பார்க்க போறோம். உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செந்தில், இது திரைக்கூடாரம். இந்த படத்துல ஜெமினி கணேசன், KR விஜயா நடிச்சதை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ஆனால் முதல்ல நடிக்க முடிவு பண்ணது சந்திரபாபுவும் பத்மினியும் தான். கதாநாயகனாக சந்திரபாபுவும் கதாநாயகியாக பத்மினியும் முடிவு செய்யப்பட்டு 1000 அடியை எடுத்து விட்டார் KS பாலகிருஷ்ணன். 1000 அடி இவங்களை வச்சு படமே எடுத்துட்டாரு. சந்திரபாபுவையும் பத்மினியும் வச்சு படமே எடுத்துட்டாரு. 1000 அடி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் படத்தை விநியோகஸ்தர்கிட்டையும் தெரிந்தவர்கிட்ட எல்லாம் போட்டு காட்டும் போது அவங்க ரொம்ப இந்த படமே நல்லா இல்ல, இந்த படம் ஓடாது, இப்படி நரிக்குறவர்களை வச்சு படம் எடுத்தீங்கன்னா யாரு பாப்பா அப்படின்னு அவரை சோர்வடை செஞ்சிருக்காங்க. அதனால எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பைனான்ஸ் ட்ரபிள் எல்லாம் இருந்ததுனால இருக்கட்டும் ஓரமா வைக்கலாம்னு சொல்லி ஓரமா வச்சுட்டாரு. அப்புறம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில சில படங்கள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை எடுத்தே ஆகணும்னு சொல்லி அதுக்கப்புறமேலும் ஒவ்வொரு நடிகராக தேடி தேடி பார்த்துதான் ஜெமினி கணேசன் அவர்களையும் KR விஜயா அவர்களையும் வச்சு அந்த படத்தை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பிள்ளைக்கு தகப்பு இவரு, இந்த ஒருத்தனுக்கு முந்தாணி போட்டு இந்த புள்ளைய பெத்தெடுத்த தாய் நான் சாம. இந்த படத்தோட கதையாசிரியர் கலைஞானம். கலைஞானம் அவர்களை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. மிகப்பெரிய ஒரு கதாசிரியர், தயாரிப்பாளர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை முதலாக கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியவர் கலைஞானம் அவர்கள் தான். சூப்பர் ஸ்டார்னு அவர் எடுத்த பைரவி படத்துலதான் முதலாக போடப்பட்டது. அந்த அளவுக்கு எல்லா நடிகரோடையும் ஏராளமான நடிகர்களை அறிமுகப்படுத்தியவர், உயர்த்தியவர் கலைஞானம் அவர்கள். அவர் தான் இந்த குறத்தி மகன் படத்தினுடைய கதாசிரியர். தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பிள்ளையை என்கிட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை, அந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பி தலைநிமிர வைக்க வேண்டிய பொறுப்பு அவர் ஒரு நடந்து போகும்போது இந்த நரிக்குறவர் கூட்டத்தை பார்த்திருக்காரு. பார்த்த உடனே அவங்களுடைய வாழ்க்கை நடந்த சில சம்பவங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்த நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய மகனை மற்றவர்களை போல சிறந்த அளவுக்கு படிக்க வைக்கணும்னு நினைச்சா என்ன நடக்கும், அதுக்காக அவர் நடத்துகிற போராட்டம், பாசா போராட்டம் எல்லாவற்றையும் ஒரு கதையா திரைக்கதையா மாற்றி எடுக்கப்பட்ட படம் தான் குறத்தி மகன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. இந்த படம் வந்ததுக்கு பிறகுதான் நரிக்குறவர் சமுதாயத்தின் மேல பொதுமக்களுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு பார்வையே வந்துச்சு. அந்த சமூகத்துல இருக்கிற மக்களும் கூட நாம இது மாதிரி நம்ம பசங்களை படிக்க வைக்கணும், நாமளும் மேல வரணும், நாமளும் வீடு ஊரு நாம பதவி அது மாதிரி மேல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டிய படம், அவர்களை தட்டி எழுப்பிய படம், மிக முக்கியமான படம் குறத்தி மகன். இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. ஓடிட்டு இருக்கும் போது அந்த நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சரா இருக்காங்க, அவர்கிட்ட போய் இந்த படம் நல்லா ஓடிட்டு இருந்தீங்க, இந்த படத்துல வர மாதிரி நாங்களும் மேல வரணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டி கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு வந்த கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் செஞ்சிட்டாரு, நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவரும் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமேலு குறத்தி மகன் போட்ட விதை, அது ஏற்படுத்திய தாக்கம், அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லார் இடத்துலயும் போய் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அந்த சமூக மக்களுக்கு கொடுக்க காரணமாக இருந்த படம் குறத்தி மகன். அதை யாருமே நம்ம மறந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு அதுக்கு கலைஞானம் அவர்களையும் பாராட்டணும். அதை சிறப்பாக எடுத்த இயக்குனர் KS பாலகிருஷ்ணன் அவர்களையும் நம்ம பாராட்டணும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு சமுதாய சீர்திருத்தத்தை ஏற்படுத்திய படம் குறத்தி மகன். இதுல கமலஹாசன் அவர்கள் முதலாக, அதாவது சின்ன வயசுல நடிச்சதெல்லாம் விட்டுருங்க, களத்தூர் கண்ணம்மா படத்துல கமலஹாசன் சின்ன வயசு பையனா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் படம் நடிக்கல, அப்படியே நடுவில் பெரிய கேப் வந்துருச்சு. அதுக்கு பிறகு முதலாக கௌரவ தோற்றத்திலே நடித்த படம் இந்த குறத்தி மகன் தான். தம்பிய இன்னைக்கு மாணவர் தலைவனா தேர்ந்தெடுக்க போறாங்க, போய் அந்த விழாவை முடிச்சிட்டு வந்துடும். ஒரு 3-4 சீன் தான் வருவாரு, நீங்க நல்லா ஒத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். KR விஜயா அவருடைய மகன் கூடவே இன்னும் வருவாரு, ஒரு 3-4 சீன் தான் வருவாரு. இந்த சீனுக்கும் கமலஹாசன் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, சினிமாவே நடிக்க மாட்டேன், நான் டான்ஸ் ஆட போறேன், டான்ஸ் மாஸ்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி சினிமா மேல உள்ள கோபத்தினால் இவ்வளவு நாளா எனக்கு வாய்ப்பே கொடுக்காம விட்டாங்க, என்னை யாரும் கண்டுக்கல அப்படின்னு கோவப்பட்டு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு கமலஹாசன். அப்ப இல்லப்பா நீ வாப்பான்னு சொல்லி, அப்ப சின்ன வயசு 18-19 வயசா இருக்கும் அவரு, நீ வாப்பா அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி
கலைஞானம் அவர்கள் கூட்டிட்டு போய் இயக்குனர் KS பாலகிருஷ்ணன் முன்னாடி நிறுத்தி குரல் தேர்வு எல்லாம் எடுத்து விஜயா மகனுடைய கேரக்டருக்கு அவருடைய குரல் செட் ஆகாதனால விஜயா மகன் கூட இருக்கிற இன்னொரு பையனுக்கு இவரை போடலாம்னு சொல்லி அவர் போட்டிருக்காங்க. அதனால நான் இன்னொரு அலமாரி வாங்குற வரைக்கும் ஆகுது தப்பு வாங்காம கம்முன்னு. அந்த படம் தான் அடுத்து கமலஹாசன் அவர்கள் திரையுலகிலே மேல 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 வளர்றதுக்கு முக்கியமான முதல் கல் அஸ்திவாரம் குறத்தி மகன் படம் தான். இது பலருக்கு தெரியாது. கமலஹாசன் அவர்கள் குறத்தி மகனை நடிச்சது கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு அடித்தளம் போட்டு கொடுத்த படம் குறத்தி மகன். இந்த படம் தமிழில மட்டும் இல்ல தெலுங்குலயும் டப் செய்யப்பட்டது. இதுல ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழை விட தெலுங்குல 25 நாள் கூட ஓடிச்சு. அந்த அளவுக்கு தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் குறத்தி மகன். இது போன்ற வேறொரு படத்தோடு வேறொரு பல சுவாரஸ்யமான சம்பவங்களோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.